இறைவனை தேடுவதை எங்களுக்கு வணக்கம். திருத்தந்தை நம்மளுடைய அன்னை மரியாதை பற்றி எழுதின ஒரு டாக்குமெண்ட் மீடியா ஃபுல்லும் பேசு பொருளாக மாறுச்சு அப்படின்றத பார்த்தோம். அதை பத்தி நம்மளும் பேசியிருந்தோம். இந்த வாரமும் ஒரு புதிய ஆவணத்தோடு திருத்தந்தை நம்மளை சந்திக்க வந்திருக்கிறார். அந்த ஆவணத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பேச போறேன். நம்மளுடைய திருத்தந்தை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய புது ஆவணத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன் யூனிதாத்தே ஃபிடை அப்படின்ற ஆவணம் தான். அப்ப இந்த ஆவணம் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை என்ன? இந்த ஆவணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகில உலக கிறிஸ்தவத்தினுடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடியதாக இருக்குதா? இந்த ஆவணம் முக்கியமா பேசக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டி. அப்போ எந்த யூனிட்டியை பத்தி நம்மளுடைய திருத்தந்தை பேசுறாரு? நம்மளுடைய பிரிந்த சபைகள் அனைத்தையும் நம்மளுடைய கத்தோலிக்கத்துக்குள்ள ஒன்றிணைக்கிறதுக்கான முதல் படியா இருக்குமா இது? கத்தோலிக்கம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு 8 நிமிடத்துல உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திக்கங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. வீடியோ முழுசா பாருங்க. இன் யூனிதாத்தே ஃபிடை அப்படின்னு சொல்லக்கூடியது இன் யூனிட்டி ஆஃப் ஃபெய்த் அப்படின்ற ஆங்கில அர்த்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது நம்மளுடைய விசுவாசத்தில் நாம ஒன்றுபட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த டாக்குமெண்டா இருக்குது. இந்த ஆவணத்தினுடைய ஆணிவேர் அப்படின்னு சொல்லக்கூடியது இயேசு சொல்லக்கூடிய வார்த்தையாகிய யோவான் அதிகாரம் 17:21 நம்ம தெளிவா பார்க்கறது மாதிரி அனைவரும் ஒன்றாக இருப்பார்களாக, நீர் என்னுள்ளும் நான் உன்னுள்ளும் இருப்பது போல அனைவரும் ஒன்றாக இருப்பார்களாக அப்படின்றதுல இருந்தா இந்த ஆவணமானது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை சொல்லக்கூடியதாக இந்த ஆவணம் இருக்குது. அப்ப நம்மளுடைய திருத்தந்தை நமக்கு 2 விதமான ஒருமைப்பாடை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. முதலாவதாக நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள நமக்கு ஒரு ஒருமைப்பாடு இருக்கணும். நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில எந்த ஒரு பிளவும் இல்லாம இருக்கணும் அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இரண்டாவதாக நம்மளுடைய அகில கிறிஸ்தவ சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றுபட்டிருக்க வேண்டும், நமக்குள்ள எந்த ஒரு பிளவும் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்ப நம்மளுடைய திருத்தந்தை நமக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த உலகமானது பல பிரச்சனைகளால நிறைந்திருக்குது, பல குழப்பங்களால நிறைந்திருக்குது, பல சமுதாய சீர்கேடுகள்ல நம்மளுடைய உலகமானது இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வெறுமைப்பட்ட வாழ்க்கையாக, ஆன்மீகம் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத நமக்கு நினைவுபடுத்துறாரு. நம்ம உலகமானது ஒரு புண்பட்ட நிலையில இருக்குது அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்போ ஒரு புண்பட்ட திருச்சபை ஒரு புண்பட்ட உலகத்தை சரி செய்ய முடியாது. அப்ப நம்மளுடைய திருச்சபை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குழப்ப நிலையிலேயோ இல்ல ஒரு பிரிவுவாத ஒரு நிலையிலேயோ இருக்கக்கூடாது அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இதைதான் நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவா வெளிப்படுத்துறாரு. மத்தேயு அதிகாரம் 12:25 நமக்கு சொல்றது என்னன்னா எந்த ஒரு அரசும் தனக்குத்தானே எதிராக செயல்பட்டது அப்படின்னா அது அழிவை சந்திக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்ப நம்மளுடைய கத்தோலிக்க துறவை அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு பிளவுகளும் இல்லாம ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்ப நமக்கு இந்த திருத்தந்தை சொல்லக்கூடிய இந்த செய்தி அப்படின்னு சொல்லக்கூடியது முதலாவதாக நம்மளுடைய கத்தோலிக்கர்களை நம்மளுடைய விசுவாசத்தில் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. எப்படி எல்லாம் உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13-14 நமக்கு சொல்றது போல நம்மளுடைய கத்தோலிக்க திரு அவைக்கு நம்மளுடைய கத்தோலிக்க படிப்பினைகளுக்கு நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துது. அடுத்ததாக நம்மளுடைய திருவருட்சாதனங்கள் வழியாக நம்ம இந்த ஒற்றுமைப்பாடை நமக்கு வெளிப்படுத்த முடியும். அடுத்ததாக நமக்குள்ள பகிரக்கூடிய மனப்பான்மையும் பிறரை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம பிறரோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அடுத்ததாக நம்மை ஆன்மீக வழியில் வழி நடத்துபவர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒற்றுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்றதையும் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்ப நம்ம இப்படி செய்யறதன் வழியாக நம்மளுடைய திருச்சபை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒன்றுபட்ட ஒரே சமுதாயமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய இருக்கக்கூடிய பிளவுகள் நீக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய திருத்தந்தை நம்மளுடைய திருச்சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உறவு ஒன்றிப்பு மட்டும் சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டாரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இதற்கு பிறகாக திருத்தந்தை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் தான் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்ப நம்மளுடைய திருத்தந்தை அனைத்து பிரிந்த சபைகளையும் ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையில இருக்காரா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதை பத்தி இந்த டாக்குமெண்ட்ல பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா ஆமா அப்படின்றது தான் நம்மளுடைய பதிலாக இருக்குது. இதுல முக்கியமானதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதுற
எழுதின ஃப்ரெத்தேலி தூத்தி அப்படின்றதும் லவ்தாத்தோ சி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான ஆவணங்களையும் இதுல குறிப்பிடுறாரு அப்படின்றத பாக்குறோம். அப்போ இதெல்லாம் நமக்கு குறிப்பிடுறதன் வழியாக எபேசியர் 4வது அதிகாரம் 5வது வசனம் நமக்கு ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே, அவர் எல்லாருக்கும் மேலானவர். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்றது போல நமக்கு ஆண்டவர் ஒருவரே அப்படின்றத நம்ம எல்லாரும் ஏத்துக்கிறோம். நம்ம கத்தோலிக்கர்கள் மட்டும் ஏத்துக்கிறது கிடையாது. நமக்கு இந்த மூவர் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய எல்லா கிறிஸ்தவர்களும் ஏத்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லாரும் வழிபடக்கூடியது நம்மளுடைய ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ ஒரே ஆண்டவரை, ஒரே தேவனை வழிபடக்கூடிய நமக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்ப இந்த ஒருமைப்பாடு அப்படின்னு நம்மளுடைய திருத்தந்தை நமக்கு சொல்லக்கூடியது நம்மளுடைய கோட்பாடுகளை இணைக்கிறது கிடையாது, மாறாக நம்மளுடைய மனிதத்தை இணைக்கணும் அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துறாரு. நம்மளுடைய வேறுபட்ட கோட்பாடுகளை கடந்து நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒருமைப்பாட்டுல நம்ம இணையணும் அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்ப அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம் நமக்கு தெளிவுபடுத்துறது போல நம்ம ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய உறவு ஒன்றிப்பில் நம்ம பங்காளிகளாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப கத்தோலிக்கர்களாகிய நம்மளும் இந்த திருமுழுக்கு எடுத்திருக்கிறோம், பிரிந்த சகோதரர்களும் இந்த திருமுழுக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப திருமுழுக்கு இயேசுவினுடைய பெயரால் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் நாம் இயேசுவின் பங்காளிகளாக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு பிரிவினையை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்ற நினைவை நம்மள்ட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்றதே நமக்கு சொல்றாரு. இப்ப எளிமையான வழிமுறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஏழைகளுக்காக உதவும் பொழுது, நம்மளுடைய சமுதாயத்துல சமூக நீதிக்காக நம்ம போராடும் பொழுது, இல்ல மனிதாபிமானத்துக்காக நம்ம வேலை செய்யும் பொழுது, நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பொழுது, நம்ம மக்களுக்கிடையே அமைதியை ஏற்படுத்தும் பொழுது, அது எல்லாத்தையும் தாண்டி இயேசுவிற்கு உண்மை உள்ளவர்களாக நம்ம வாழும் பொழுது நம்ம ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்ப இதெல்லாம் சொல்றதோட நம்மளுடைய திருத்தந்தை நிறுத்தல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையும் நமக்காக கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிளவு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய நற்செய்திகளுக்கு, நம்மளுடைய இயேசுவனுடைய படிப்பினைகளுக்கு எதிரானது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான சென்டென்ஸை நமக்கு தராரு. அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகளை களைந்து நம்ம ஒன்றாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்ப இந்த ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய மனதில் முதலாவதாக எழ வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. நம்மளுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட நபரின் மனதில் இந்த ஒருமைப்பாடு அப்படின்றது எழுந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுடைய சமுதாயத்துல ஏற்படும், நம்மளுடைய திருச்சபைகள்ல ஏற்படும் அப்படின்றதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. மேலுமாக 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம் நமக்கு சொல்றது போல தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. அப்போ தாழ்ச்சியை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பெற்றிருக்கிறோமோ அதே அளவுக்கு இயேசுவை நாம உள்வாங்க முடியும். அப்ப சில பேர் சொல்றது போல ரட்சிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கு இல்ல கடவுளுடைய தொடுதல் எனக்கு மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த தாழ்ச்சியிலிருந்து நம்ம வெளியில வந்துடுறோம் அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்துறதாக இருக்குது. அப்போ நம்ம தாழ்ச்சியை உள்வாங்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துது. அப்ப நம்ம எந்த மாதிரியான ஒரு ஒன்றிப்புல இருக்கணும் அப்படின்னா, உண்மையில் ஒன்றித்தவர்களாக இருக்க வேண்டும், அன்பில் ஒன்றித்தவர்களாக இருக்க வேண்டும், அனைத்திற்கும் மேலாக நாம் இயேசுவில் ஒன்றித்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்ம இந்த காணொலி வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, பிறரை குறை சொல்லாமல் நமது வாழ்வை கடவுளோடு இணைக்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி.